ஒரு நாளும் உங்ககிட்ட இருக்க காசை யாரோ ஒருத்தங்க திருடிக்கிட்டே தான் இருக்காங்க. அவங்க வந்து உங்கள் பர்ஸ்லேருந்து காசை எடுக்கலை, அதே மாதிரி உங்கள் பேங்க்லேருந்து கூட அவங்க காசை எடுக்கலை. ஆனால் அவங்க ஃப்யூச்சரில் எடுக்கிறான். எப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இதில் ரொம்ப ஸ்கேரியான பார்ட் என்னென்னா, அவன் திருடுறதை உங்களால் பார்க்கவும் முடியாது, அவன் திருடுறதை உங்களால் ஸ்டாப்பும் பண்ண முடியாது. அதுவும் இல்லாமல் இதில் என்ன ரொம்ப ஒரு கேவலமான பார்ட் என்னென்னா, மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு இப்படி ஒன்று இருக்கிறதே தெரியாது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலியில் ஒருத்தர் சம்பாரிச்சா போதும் மொத்த ஃபேமிலியும் ரன் பண்ணலாம். ஆனால் இப்போ ஒரு ஃபேமிலிக்கு 2 பேர் சம்பாரித்தாலும் அந்த ஃபேமிலிக்கு அந்த காசு பத்த மாட்டேங்குது. இதில் என்ன மாறி இருக்கு ஆக்சுவலாக? ஒருவேளை நம்ம சடனாக நம்ம புவர் ஆகிட்டோமா, இல்லை எதனா ஒரு ஹிடன் சிஸ்டம் நம்ம காசை ரொம்ப வீக்காக்கிட்டே இருக்கா? இன்னைக்கு நான் உங்களுக்கு இதுக்கு பின்னாடி உள்ள உண்மையை சொல்ல போகிறேன். This is the real story of inflation. Reserve is raising the Fed is interest set rate to raise interest rates. Highest inflation in 40 years. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பாருங்களேன். பெட்ரோல் விலை ஏறிடுச்சு, மளிகை ஜாமான் விலை ஏறிடுச்சு, வீட்டு வாடகை ஏறிடுச்சு, ஸ்கூல் ஃபீஸ் ஏறிடுச்சு, சாப்பிட்ற சாப்பாட்டு விலை கூட ஏறிடுச்சு. ஆனால் வாட்ஸ் அபவுட் யுவர் சேலரி? உங்கள் சேலரி இன்னமும் நீங்கள் வாங்கிட்டு இருக்க சேலரியை தான் வாங்கிட்டுருக்கீங்க. நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு வருஷமும் வேலை பார்ப்பீங்க. ஆனால் நீங்கள் நினச்ச வாழ்க்கையை இன்ன வரையும் நீங்கள் வாழ்ந்துருக்க மாட்டீங்க. உங்கள் வாழ்க்கை ஒன்றும் ஈஸியாக இல்லை. அதே மாதிரி நீங்கள் ஓடிக்கிட்டே தான் இருப்பீங்க. ஆனால் இன்ன வரைக்கும் கடைசி வரைக்கும் நீங்கள் நினச்ச எதுவுமே பண்ணியிருக்க மாட்டீங்க. இது ஒன்றும் உங்கள் தப்பு இல்லை. திஸ் இஸ் இன்ஃப்ளேஷன். சரி, இப்போ இன்ஃப்ளேஷனா என்னங்கிறத ஒரு சின்ன கதை மூலியமாக பார்ப்போம். ஒரு வில்லேஜில் மொத்தமாக 10 லிட்டர் பெட்ரோல் தான் இருக்குது. அதை வாங்க 10 வில்லேஜ் பீப்புள்ஸ் வராங்க. ஸோ அந்த 10 பீப்புள்ஸுக்கும் ஒரு லிட்டரு பெட்ரோல் தேவை. இப்போ எல்லார்ட்டையும் ஒரு போதுமான காசு இருக்குது. இப்போ திடீர்னு அவங்க பாக்கெட்டில் நிறைய காசு வந்துடுச்சுன்னா என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்களேன். அவங்க எல்லாரும் பெட்ரோல் வாங்குறதுக்கு சண்டை போடுவாங்க. என்னென்னு, இந்த எனக்கு வேணும் நான் இவ்வளோ காசு தரேன்ட்டு எல்லாரும் சண்டை போட ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அதை பார்த்த பெட்ரோல் ஓனர் என்ன பண்ணுவான், இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு பெட்ரோலோட ப்ரைஸை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இதனால என்ன பெட்ரோல் இன்னும் பெட்டராக போதா? கிடையாது. ஆனால் இதனால ப்ரைஸு மணியோட வேல்யூ இன்னும் கம்மியாகும். இதான் நண்பர்களே இன்ஃப்ளேஷன். இதனால் இன்ஃப்ளேஷன் நடக்குது. There are 3 major reasons inflation happens. Number 1, டிமாண்ட்னா ஒரே பொருள் எல்லாரும் வாங்கும்போது அந்த ப்ரைஸோட டிமாண்ட் அதிகமாகும், அதனால அந்த ப்ராடக்டோட ப்ரைஸும் அதிகமாகும். நம்பர் 2, காஸ்ட். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபியூயல், ரா மெட்டீரியல் அண்ட் வேஜஸ் இதோட ப்ரைஸ்லாம் அதிகமாகிறப்ப கம்பெனிஸ் அவங்களோட கம்பெனியை சர்வே பண்ணுறதுக்காக அவங்களோட ப்ராடக்ட் ப்ரைஸையும் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. நம்பர் 3, மணி பிரிண்டிங். எல்லா கண்ட்ரியும் எப்போல்லாம் க்ரைசிஸ் வருதோ அப்போ அவங்களோட கரன்சியை நிறையா பிரிண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதனால் அவங்க அந்த கண்ட்ரியில் உள்ள ஜாப்ஸ் அண்ட் பிஸ்னஸை காப்பாற்றுவாங்க. இது இந்தியாவில் RBIயால் மேனேஜ் பண்ணப்படுது. அண்டு இட் இஸ் ஆல்சோ சேவ் எக்கனாமி, பட் இட்ஸ் கிரியேட் இன்ஃப்ளேஷன். இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் இன்னமும் நிறையா பேருக்கு தெரியாமலே இருக்குது. பணக்காரன் ஏன் பணக்காரனாகவே இருக்கான்? அவன் இன்ஃப்ளேஷனை பார்த்து பயப்பட போகிறதே கிடையாது. அவன்லாம் எப்போல்லாம் இன்ஃப்ளேஷன் வருதுன்னு தெரியுதோ அப்போ அவன் உஷாராகிட்டு இதான் நல்ல டைம்னு சொல்லிட்டு நிறையா அசட்ஸில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவான். லைக் ஸ்டாக்ஸு, பாண்ட்ஸு, ரியல் எஸ்டேட்டு, கோல்டு, அப்புறம் பிஸ்னஸ்ஸு, இதிலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவான். ஏன்னா அவனுக்கு தெரியும் எப்போல்லாம் இன்ஃப்ளேஷன் அதிகமாகுதோ அப்போ நான் சொன்ன எல்லாத்தோட விலையும் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் மிடில் கிளாஸ் பாவம், ஏன்னா அவனுங்க சேவிங்ஸ் பண்ணிகிட்டு இருப்பானுங்க. அவனுங்களுக்கு இன்னமும் தெரியாது சேவிங்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஃப்ளேஷன் சாப்பிட்டுட்ருக்குன்ட்டு. இதனால தான் பணக்காரனாகவே இருக்கான். அவன் ஒன்றும் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறதுனால பணக்காரனாக இல்லை. அவன் இந்த சிஸ்டத்தை புரிஞ்சுக்கிட்டான். டூ மச் இன்ஃப்ளேஷன் ஒரு கண்ட்ரியை டெஸ்ட்ராய் பண்ணும். சில கண்ட்ரீஸ்லாம் மக்கள்லாம் பையாக பணத்தை கொண்டு போய் வெறும் சாப்பாடு வாங்க கொண்டு போவாங்க. பத்தாததுக்கு ஜீரோ இன்ஃப்ளேஷனும் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ்ஸு. ஏன்னா அதுவும் ரொம்ப டேஞ்சரஸ்ஸு. இது ரொம்ப இன்ஃப்ளேஷனை கம்மி பண்ணி ஜாப்ஸே இல்லாமல் பண்ணிடும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப இன்ஃப்ளேஷன் லோவாகவும் இருக்கக்கூடாது, ஹையாகவும் இருக்கக்கூடாது. இதை மெயின்டைன் பண்ணும்.
ஸோ இதை யார் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா ஒரு கண்ட்ரியில் இருக்க ஒரு சென்ட்ரல் பேங்க்ஸ் தான் இந்த கட் ரேட்ஸு எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து இன்ஃப்ளேஷன்லேருந்து தப்பிக்கணும்னா, உங்களே நீங்கள் காப்பாற்றிக்கணுன்னா நான் சொல்ல போகிற 3 ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நம்பர் 1, ஃபைனான்சியல் எஜுகேஷன். அதுவும் நம்ம கண்ட்ரியில் சொல்லவே தேவையில்ல. நம்ம யாருக்குமே ஸ்கூலில் இதை பற்றி சொல்லியிருக்கவே மாட்டாங்க. ஸோ ஃபைனான்சியலாக நீங்கள் எஜுகேட் ஆகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்பர் 2, இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால நீங்கள் வந்து இன்ஃப்ளேஷனை வந்து கன்ஃபார்மாக நீங்கள் வந்து பீட் பண்ணலாம். ஏன்னா இன்ஃப்ளேஷனோட அதிகமாக தான் இது வளரும் ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணால். இப்போ நீங்கள் வந்து இன்ஃப்ளேஷன் ரேட்னு பார்த்தீங்கன்னா 7% ஆகும் ஒரு வருஷத்தில். ஆனால் நம்ம ஸ்டாக்ஸ் எதுலையாச்சும் இன்வெஸ்ட் பண்ணும்போது அது மினிமம் 12%லையாச்சும் இருக்கும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் பெட்டர் தென் சேவிங் மணி. நம்பர் 3, பில்ட் யுவர் ஸ்கில்ஸ். இப்போ இன் ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா ஸ்கில்ஸ் தான், இங்கே எவ்வளோ ஸ்கில்ஸை வளர்த்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு தான் நீங்கள் வந்து உங்கள் இன்கம்மை வந்து அதிகப்படுத்த முடியும். இன் ஃப்யூச்சரில் நாலேஜ் தான் எல்லாம். வெறும் ஹார்ட் ஒர்க்கை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது ஃப்யூச்சரில். இப்போ நான் சொல்ல போகிற உண்மையை இன்ன வரையும் உங்கள்கிட்ட யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க இன்ஃப்ளேஷன்னா ஜஸ்ட்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு. ஆனால் உங்கள் டைமை நீங்கள் லூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் ஒரு வருஷமும் மணியை பற்றி லேர்ன் பண்ணாமல் இருக்கிறதுனால நீங்கள் உங்கள் லைஃப்பில் இருக்க உங்கள் ஃப்யூச்சரையே மிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. தி பிக்கஸ்ட் ஃபைனான்ஷியல் மிஸ்டேக் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னா, நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்கன்னா உங்கள் 40s தான் உங்களோட ஃபைனான்ஷியல் ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்போ பார்த்துக்கலான்னு விட்டுடுறீங்க. ஆக்சுவலாக உங்கள் 20sலேயே ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இப்போ எடுக்கிற சின்ன டெசிஷன்ஸ் லைக் ஹவ் யூ ஸ்பெண்ட், ஹவ் யூ இன்வெஸ்ட், இதான் உங்கள் என்டையர் லைஃபே டிசைட் பண்ண போகுது. இதை மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் லேட்டாக தான் ரியலைஸே பண்ணுறாங்க. ஸோ இஃப் யூ ட்ரூலி வாண்ட் டு பிகம் எ ஹெட் ஆஃப் ஆல், சப்ஸ்கிரைப் நவ். ஏன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் ஐ எம் ரிவீலிங் த பிக்கஸ்ட் மணி மிஸ்டேக் யங் இண்டியன்ஸ் ஆர் டூயிங் ரைட் நவ்.